ஆக்சுவலாக இது வந்து லெக்சரர் 3 அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி கேமங்கள் அதனுடைய சாப்டர் 2 பார்க்க போகிறோம். தி எஜுகேஷன் சைக்காலஜி மீனிங் அண்ட் நேச்சர் அண்ட் ஸ்கோப். இதோட சேர்த்து கொஷின்ஸும் ஒவ்வொரு டாபிக் எந்த டாபிக் எடுக்கிறோமோ அதுக்கு லேட்டராக ஒரு 30 கொஷினோ 40 கொஷினோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கிளாஸஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த சைக்காலஜி எஜுகேஷனல் சைக்காலஜி வி ஆர் ஆல்ரெடி டிஸ்கஸ் வாட் இஸ் த சைக்காலஜி த எஜுகேஷன் சைக்காலஜினா என்ன அது வந்து சைக்காலஜி ஒரு பிரான்ச்சஸ் தான் எஜுகேஷன் சைக்காலஜி. எஜுகேஷன் சைக்காலஜியில் என்னென்ன எதையெல்லாம் டீல் பண்ண போகிறோம், ஒரு டீச் பண்ணுறோம் அதோடைய ரிசல்ட்ஸ். இப்போ டீச்சர்ஸ் எப்படியெல்லாம் டீச் பண்ணுறாங்க, ஏன்னா எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரியான தன்மை இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காது. ஸோ நாம் அதுக்கேற்ற மாதிரியான விடயங்களை நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். ஸோ ஒரு குழந்தை வந்து ஸ்பீட் லேர்னிங்காக இருக்கும், இன்னொரு குழந்தை ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கும், மிடிலாக இருக்கும். இல்லை சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்களால கவனிக்க முடியாது. சில குழந்தைகள் 30 நிமிஷம்னாலும் அப்படியே உட்காந்துருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயம் இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சொன்ன விஷயத்த அதனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில், அதாவது அதனுடைய அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேம் இருக்கும்ல, நம்ம அந்த அனுபவங்கள் இருக்கும்ல. ஸோ அந்த அனுபவங்களில் வந்து இருக்கக்கூடிய விஷயம் அதை மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சிமிலரான விஷயம் அவங்க லைஃப்ல நடந்திருந்தது, அந்த விஷயத்த என்ன பண்ணோம்னா எடுத்து இமேஜினேஷனுக்கு போகும். அதோட இமேஜினேஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டுறது தான் ஒரு டீச்சரோட முக்கிய நோக்கமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீல் பண்றதுக்காக அதுக்கு தான் ஒவ்வொரு 7 அதிகபட்சமா ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஒரு 4 நிமிஷம் அப்படின்ற மாதிரியான சொல்லலை நடுவில் நிறுத்தி நாம என்ன செய்யணும்னா ஸ்டூடெண்ட்ஸை அட்டென்ஷனை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சைக்காலஜியில சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் என்ன மாதிரி செயல்முறைகளை நம்ம கொண்டு வரலாம், அடுத்த முடிவுகளை எப்படியெல்லாம் கையாளலாம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே என்ன செய்யறாங்கன்னா இதுல சொல்றாங்க. ஸோ attempt the knowledge of the psychology in this field of education. ஒரு சைக்காலஜிய எப்படி வந்து எஜுகேஷனுக்கு பயன்படுத்தலாம், அதான் நாலேஜ் ஆஃப் சைக்காலஜி இன் ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன், how to attempt அப்படி ஆர் அப்ளையிங் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது நம்ம நியூ சேனல் உங்களுக்காக புதுசா உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய வீடியோஸ் இன்னும் கண்டினியூஸா வரும், வித் கொஸ்டின் பேப்பர்ஸோட வரும், சரிங்களா? ஸோ டோன்ட் ஃபர்கெட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். என்ன சொல்றாங்க, இப்ப மக்கள் விலங்குகள் ஆகியவற்றின் செயல்களை பற்றிய விவரங்களை ஒழுங்காகவும் திட்டமாகவும் முற்றிலும் வரையறுத்து விளக்க முயல்வது உளவியல் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இதை எப்படி சொல்றாங்க, ஹியர் வி ட்ரை டு ஸ்டடி. இங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை படிக்க போறோம், ஹியூமன் பிஹேவியர். ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஹியூமன் பிஹேவியரை தான் நம்ம படிக்க போறோம். அது பர்டிகுலர்லி பிஹேவியர் ஆஃப் லேர்னர்ஸ் ரிலேஷன் டு எஜுகேஷனல் என்வாயர்மெண்ட். இங்க நம் மனித நடத்தையும் குறிப்பாக கற்பவரின் கல்வி சூழலில் தொடர்புடைய நடத்தை ஆகியவற்றை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம் அப்படின்றாங்க. இப்ப வந்துட்டு உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா நாம அதை இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, அவங்க கிஃப்டட் சைல்டா, ஏன்னா கிஃப்டட் சைல்டு அப்படிங்கிறதே ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அது எல்கேஜி யூகேஜி தாண்டி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இனிஷியலாக நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் இனிஷியலாக கண்டுபிடிச்சிட்டா அப்போவே அதை சால்வ் பண்ணிடலாம். அதோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா அதுதான் வந்து நம்மளுடைய ஒரு ஆசிரியருக்கான சரியான ஒரு பங்களிப்பாக இருக்கும். அப்போ ஒரு பொண்ணு ஏற்கனவே நம்ம சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம், சில காது கேட்காம இருக்கும் அந்த குழந்தைகள். ஸோ அவங்க என்னதான் மெடிக்கல் அப்படி இப்படின்னு அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த விஷயம் தெரியாம இருந்தாலும் நாம கண்டுபிடிச்சி இந்த குழந்தைக்கு காது கேட்கல, இந்த காது கேட்காத வந்து ஈஸியா நம்ம ஆப்ரேட் பண்ணி கவர்மெண்ட்டே ஃப்ரீயா ஆப்ரேட் பண்ணி அதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செஞ்சு கொடுத்துருது. ஸோ அதனால வந்து நாம அதுக்கான கைட் பண்ணணும். முதல்ல இந்த மாதிரி சின்ன சிறு குறைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் அந்த பகுதியில தான் நாம இருக்கிறோம். ஸோ நம்ம இது என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாமே, அதாவது ஒரு கல்வி சூழலுடன் தொடர்புடைய நடத்தைய கற்றுக் கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கும். அதான் ஹியர் வி ட்ரை டு ஸ்டடி. அதை வந்து நம்ம கத்துக்கணும்ல, அது எப்படி நாம டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு கத்துக்கிறதுக்காக வந்ததுதான் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க. Here we try to study human behavior, particularly the behavior of learner in relation and his educational environment. அடுத்தது ரெண்டாவது, இந்த எஜுகேஷன் சைக்காலஜியை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஹேவியர் ஆஃப் லேர்னர் இன் ரிலேஷன்ஸ் இன் எஜுகேஷனல் நீட்ஸ்
ஆஃப் ஹிஸ் என்வரன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லலாம்? நீங்க ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? தி பிஹேவியர் ஆஃப் லேர்னர்ஸ். ஏன்னா நாம யாரை ஹேண்டில் பண்ண போறோம்? குழந்தைகளை ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ அவங்கள எப்படி நாம ஹேண்டில் பண்ணணும், அவங்களுடைய பிஹேவியரை எப்படி நாம கத்துக்கணும், அது பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா எஜுகேஷனல் நீட்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கா, அதை எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சது இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி. ஸோ கல்வி உளவியல் என்பது உளவியலின் வகையாக வரையறுக்கப்படலாம். இது கற்பவரின் கல்வி தேவைகள் மற்றும் அவரது சூழலுடன் தொடர்புடைய நடத்தையை ஆய்வு செய்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தி பிஹேவியர் ஆஃப் லேர்னர் இன் ரிலேஷன் டு எஜுகேஷன் நீட்ஸ் அண்ட் ஹிஸ் என்வரன்மெண்ட். இப்ப மலைவாழ் மக்கள் இருக்கான் அப்படின்னா அந்த பையனுக்கு நீங்க கொண்டு போயிட்டு எடுத்தோடனே எல்லா விஷயத்தையும் கத்துக் கொடுத்துட முடியாது. ஸோ அவனுடைய தொடர்புடைய நடத்தை, அவன் இயற்கை சார்ந்து வாழ்ந்துட்டு இருப்பான். ஸோ அதை பயன்படுத்தி, அந்த விஷயத்த பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், அவனுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து தான் அந்த பையனுக்கு நம்ம கத்துக் கொடுக்க முடியும். ஒரு சிட்டியில வாழக்கூடிய பையனை கொண்டு போயிட்டு இது ஒரு பேர் தெரியாத ஒரு மரத்தை எடுத்து, இதாத மரம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு சொன்னா அவன் முழிப்பான். இப்படி ஒரு விஷயம் இருக்குதா? ஈவன் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல்ல டீச் பண்றப்ப ஏகப்பட்ட இஷ்யூஸை ஹேண்டில் பண்றோம். நான் கூட ஏதோ ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கிறப்ப அப்படி ஒரு விஷயம் நான் பார்த்ததே இல்லைன்ட்டான். நான் செம ஷாக்கு. எப்படா அதை நீ பார்க்கவே நீ தெரியாதா? அப்ப எப்படி சொன்ன, தென்னை மட்டைன்னா என்னன்னு எனக்கு தெரியல. அவன் முழிக்கிறான், தென்னை மட்டையா, அது எப்படி இருக்கும்? டே நார்மல் இருக்கும்டா அப்படின்னா, இல்ல நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறான். ஸோ சிட்டி பையனுக்கு தென்னை மட்டைன்னா தெரியாத அளவுக்கு நாம அவனுடைய நாலேஜ் அப்படிதான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த சூழலோட சேர்த்து அவனோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி விஷயத்த நாம டீச் பண்ணணும் அப்படிங்கிறத, அதை எப்படி டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத கத்து கொடுக்கறது இதோட வேலை. எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, எஜுகேஷன் சைக்காலஜி ஹேவ் பீன் டிஃபைன்ட் அட் த வேரியஸ் சைக்காலஜிஸ்ட். முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்காலர்ஸ், அறிவியல் அறிஞர்கள், உளவியலாளர்கள், அப்புறம் வேற யார் இருக்காங்க, நிறைய பேர் நமக்கு இதற்கு இந்த சைக்காலஜிக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெஃபினிஷன்ஸ் யார் யாரு கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஸ்கின்னர். த எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் அ பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி விச் டீல்ஸ் வித் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிறாங்க. எப்படி? எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் அ பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி விச் டீல்ஸ் வித் டீச்சிங் அண்ட் லேர்னிங். அப்படின்னா கல்வி உளவியல் என்பது அதன் கிளையாகும். அது கிளை அப்படின்னா வகையாகும். கற்பித்தல் மற்றும் கற்றல் தொடர்பான உளவியல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கற்பித்தல் மற்றும் கற்றல் தொடர்பான உளவியல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த சைக்காலஜியோட டெஃபினிஷன் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்லயே தேடாதீங்க, இங்கிலீஷ்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம இங்கிலீஷ்ல கற்று வச்சுக்கிட்டாதான் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். அதாவது இந்த டீச் பண்றது கூட இது எதுக்காக அப்படின்னா, என்னங்கிறது புரியாம நீங்க படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டீச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க அட்டன் பண்ற மாதிரி பாத்துக்கங்க, அதுதான் உங்களுக்கும் சேஃப். ஸோ த பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி விச் டீல்ஸ் வித் டீச்சிங் அண்ட் லேர்னிங். அடுத்தது, க்ரோ அண்ட் க்ரோ 1973 சொல்றாரு, தி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரம் பர்த் ஆஃப் ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிற ஒரு கல்வி எப்படி விவரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒருத்தருடைய கற்றல் அனுபவங்களை பிறப்பிலிருந்து முதுமை வரைக்குமே எப்படி இது அவருடைய ஹோல் லைஃப் ஸ்பேம்ல நடக்கக்கூடிய அவன் லேர்னிங் டே டு டே லைஃப்ல லேர்ன் பண்ணக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை பத்திய படிக்கிறது தான் கல்வி உளவியல் அப்படின்னு ஒரு க்ரோ அண்ட் க்ரோ அப்படிங்கிறவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது பீல்ஸ். இந்த பீல்ஸ் அப்படிங்கிறத சரியா சொன்னாரு. ஏன்னா சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ் அப்படிங்கிறாரு. ஏன்னா சயின்ஸ் அப்படின்னாவே நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ வேணும், அதோடைய டிட்டர்மினேஷன், அதனுடைய ரிசல்ட் வேணும். ஸோ சைக்காலஜியில் நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதுக்கு தான் முத என்ன பண்ண உண்டு, ஜெர்மனில் என்ன பண்ணுறாரு, முதல் சைக்காலஜி லெபோரட்டரியை நிறுவுறாரு. அதை நம்ம முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ கல்வி உளவியல் என்பது கல்வியின் அறிவியல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது, சரி, ஸ்கின்னர் என்ன சொல்கிறாரு? எஜுகேஷன் சைக்காலஜியை சைக்காலஜி ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிறாரு. அதாவது என்னன்னா, நீ கற்கணும்னா கூட உனக்கு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அதனால தான் 10 குழந்தைங்க இருக்காங்கன்னா 5 குழந்தைங்க தான் சரியா படிக்குது, ஒரு குழந்தை தான் நல்லா படிக்குது, 3 குழந்தை மிடில்ல படிக்குது, ஒரு 7 குழந்தை
கடைசி 2 குழந்தை எதுவுமே படிக்காம போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மைண்ட் செட். சைக்காலஜிக்கலா அதே மாதிரி நாமளே டீச் பண்றோம் அப்படின்னா எப்படி டீச் பண்ணணும்? ஹாப்பியா, ஜாலியா பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனா டீச் பண்ணும்போது நம்ம சைக்காலஜிக்கலா அதுக்கு ஃபிட் ஆகி போகணும். இல்ல நான் வந்து எல்லாத்த விட பெரிய ஆளு, நான் தான் வந்து எல்லாமே அப்படின்னு போய் நிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் ஆனது ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த கேப் ஜாஸ்தியாகும் போது மொத்தமும் என்ன ஆயிடும் உங்களுக்கு? கல்வி உளவியல், கற்பித்தல் மற்றும் கற்றலின் உளவியல் அப்படின்னு கற்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் மைண்ட் செட் வேணும், கற்பிக்கிறதுக்கும் ஒரு சைக்காலஜிக்கல் மைண்ட் செட் வேணும். எல்லாராலையும் ஈஸியா கற்றுக் கொடுத்துட முடியாது, எல்லாராலையும் ஈஸியா கற்றுக்க முடியாது. எது பிடிக்குமோ அதை தான் கற்றுக்க முடியும். அதாவது என்ன சொல்றாங்க? கற்றல் கற்பித்தல் செயல்முறையின் முறைகள் மற்றும் என்ன சொல்ல இம்ப்ரூவ் த மெத்தட் ப்ராடக்ட் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ப்ராடக்ட் அப்படின்னா ரிசல்ட்ஸ், சரியா? ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்ப என்ன சொல்றாங்க? ரிசல்ட்ஸ் அப்படின்னா இந்த தயாரிப்புகள் வேணா, அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா முடிவுகள். ஸோ ரிசல்ட்னு எழுதிக்கலாம். ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது கற்றல் கற்பித்தல் செயல்முறையின் முறைகள் மற்றும் அதை அந்த ரிசல்ட் வந்து மேம்படுத்தணும். அதுக்கான கல்வித்துறையில் பயன்படுத்தப்படும் உளவியல் அப்படின்னு சொல்லலாம். கல்வி வந்து எப்பவுமே எதை பேஸ் பண்ணி இருக்கும்? ஒரு எஜுகேஷன் இஸ் அப்ளைடு from the centered around the process of teaching and learning, and it will help the teacher is better teaching and learner is better to learn. நான் இப்போ சொன்னது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? நான் டீச் பண்ணுறேன், பெட்டராக டீச் பண்ணணும், லேர்னர்ஸும் பெட்டராக. சிறந்த கற்பித்தலில் ஆசிரியருக்கும் சிறந்த கற்றலில் கற்பவருக்கும் உதவுவது தான் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த எஜுகேஷன் சைக்காலஜின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது க்ரோ அண்ட் ஆலிஸ் க்ரோ டிஸ்கிரைப் the definition given by LD Crow and Alice Crow. Actually LD Crow, Alice Crow என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா educational psychology as a subject area to curriculum through which one can study the development of individual in terms of his learning achievement during his lifespan. அதாவது வாழ்நாள் முழுவதுமே அவன் கற்றுக்கிட்டே இருப்பான். அந்த கற்றுக்கிறது மூலியமாக அந்த இண்டிவிஜுவல் பர்சன் எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கான். ஏன்னா கத்துக்கிறது அப்படிங்கிறது ஸ்டடினா புக்கை வச்சு படிக்கிறது மட்டும் கிடையாது. அவன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வாழ்வியல் அனுபவங்களும் கற்றலை மேம்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கும். இந்த கற்றல் அந்த விஷயம் அத்தனையுமே அவன் என்ன பண்றான்? டெய்லி லேர்ன் பண்றான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். அதனால அவன் எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கான். இப்ப சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அது நமக்கு டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயமா இருந்தாலும் ஒதுக்கி வச்சிருவோம். அது என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் அது பெரிய ஒரு இஷ்யூவா வந்து நிற்கும். ஸோ அப்ப நம்ம தான் சிந்திச்சு இது தேவையா தேவையில்லையா, தேவையில்லாத பழக்க வழக்கங்களா, இது தேவையான விஷயமா, நான் அனுபவம் மூலியமா எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா கத்துக்குவோம். நம்ம அவனுடைய என்டையர் லைஃப் ஸ்பேன்ல, அதாவது மொத்த வாழ்நாள்ல ஒருத்தன் கத்துக்க அவன் டெவலப் ஆகிட்டே இருப்பான். இதுதான் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்றாரு. யாரு? க்ரோ அண்ட் க்ரோ. சரியா? ஹவு ஹி கோன் லேர்ன் த ரிசல்ட் இன்ட்ராக்ஷன் வித் என்வாயர்மெண்ட், ஹவு டு learn effectively in covered by the education psychology. அதாவது சைக்காலஜி பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் தரணும். சரியா? இப்போ அந்த ஒரு நாள் அந்த பையன் அவன் இண்டிவிஜுவல் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கான், அதனால அவன் டெவலப் ஆகுறான். அது எப்படி இருக்கு? அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடைய சூழலை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? how he can learn effectively in covered by the educational psychology. அது இல்லாமல் அவன் எப்படி வந்து அந்த எஜுகேஷன் சைக்காலஜியில் அதை வச்சு கவர் பண்ண போகிறான், அதை வந்து கற்றுக்க போகிறான் அப்படிங்கிறது. அவரது சூழலுடன் தொடர்பு கொண்டதன் விளைவாக அவர் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார் மற்றும் அவர் எவ்வாறு திறம்பட கற்றுக்கொள்ள முடியும் என்பதை கல்வி உளவியலால் என்ன விளக்க முடியும் அல்லது உள்ளடக்கப்படுகிறது அப்படின்றாங்க. சரியா? இது ஆக்சுவலாக எஜுகேஷன் சைக்காலஜி எதை வந்து உள்ளடக்குது? ஸோ ஜஸ்ட்டு நம்ம 4 லைன் தான், கிட்டத்தட்ட இதில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ நம்ம கொஷின்ஸை பின்னாடி ஒரு 20 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு தரேன். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம். சரி, இஸ் இட் கிளியர்? சரி, இந்த லைஃப் ஸ்பேன், அதாவது அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதை பற்றி தான் ஆலிஸ் க்ரோவும் எல்டி க்ரோவும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கற்றுக்கொள்ளல் அப்படிங்கிற விஷயமே என்வரான்மெண்ட், அதாவது சூழலை பொறுத்து மாறுபடும். ஏன்னா கற்றல் விளைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக சூழலுடன் தொடர்புடையது. என்வரான்மெண்ட்டை
டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ நாலு பிள்ளைங்க நல்லா படிக்கிற பொண்ணுங்க இருக்கிறப்ப, பொண்ணுங்களோ பசங்களோ குழந்தைங்களோ இருக்கும்போது அதில் ஒரு ஆவரேஜ் பர்சனை போட்டிங்கன்னா போதும், அவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா எல்லாம் படிக்கிறத பார்த்து டக்கு 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 டக்குன்னு அவனால் என்ன செஞ்சிட முடியும், அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். அதே நல்லா படிக்கிற பையனை ஒரு குழந்தைய கொண்டு போய் 4 சும்மா ஆவரேஜாக படிக்கிற குழந்தைங்க கூட உட்கார வச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா, அந்த பியர் குரூப்புக்கு என்ன நடக்கும், 2 வகையில் நடக்கலாம். ஒன்று, இந்த பையன் நல்லா படிக்கிறத பார்த்து மீதி அந்த பியர் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். இல்லை அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் இந்த பையனுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அதே ஒரு 4-5 நல்லா படிக்கிற பசங்க இருக்காங்கன்னா அவங்க சைடில் வந்து ஒரு வீக்கர் ஸ்டூடெண்ட் வைக்கும்போது அவனுக்கு தேவையான விஷயத்த அந்த அதாவது வீக்கர் ஸ்டூடெண்ட்னா அவன் கற்றுக்கிறதுக்கு ஈகராக இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கணும். ஸோ அந்த ஈகர்னஸை உருவாக்க வேண்டியதை நம்மளுடைய பொறுப்பு. ஸோ அந்த குழந்தைய அங்கே கொண்டு போய் வைக்கும்போது அங்கே சுற்றி என்ன நடக்கும், உங்களுக்கு அவங்க பேச்சு, அவங்களுடைய அந்த சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அந்த நல்லா ஸ்டடீஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் டீச்சிங், இது படி அதை படி இதை படின்னு சொல்லும்போது இவனுக்கா ஒரு உத்வேகம் வந்து ஸோ அவனுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். இதைத்தான் அவங்க சொல்றாங்க கடைசி பேரால, ஹவு he goes on learning as a result of interaction with his environment and how he can learn effectively is covered by the educational psychology அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்தது போலாங்களா? ஆக்சுவலா இது வரைக்கும் 1 to 15 அந்த பேஜஸ் பார்த்தோம் இல்லைங்களா, எஸ்கே மங்கல் புக்கு, அதில் இருக்க எம்சிக்யூ. ஸோ நான் எம்சிக்யூஸ் கிட்டத்தட்ட ஒரு 70 எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். வித் தமிழில் தான் நான் ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல் கேள்வியிலேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, வாட் இஸ் த எஜுகேஷன் சைக்காலஜி மெயின்லி கன்சர்ன்ட் வித்? அதாவது ஒரு எஜுகேஷன் சைக்காலஜி கல்வி உளவியலில் முக்கியமாக எதை பற்றியே அது விளக்குகிறது அப்படின்னா அதுக்கான கேள்வி ஆன்சர் வந்து பி. அதுக்கு ஆன்சர்னா ப்ராப்ளம், ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் அண்ட் எஜுகேஷன். அப்படின்னா கல்வி சிக்கல்கள், செயல்முறைகள், நடைமுறை சிக்கல்கள் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் டீல் பண்றது தான் எது உங்களுக்கு கல்வி, எஜுகேஷனல் சைக்காலஜி. அது ரெண்டாவது கேள்வி, சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜி attempt to apply the knowledge of field டு எஜுகேஷன். கல்வி உளவியல் என்பது எந்த துறையின் அறிவியலை கல்விக்கு பயன்படுத்துவதற்கான முயற்சி ஆகும் அப்படின்னு கேள்வி. இதுக்கு என்ன கேள்வி அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் வந்து சைக்காலஜி. அதாவது உளவியல் என்ற அறிவியல் துறையை நான் எங்க பயன்படுத்துறேன், கல்வி உளவியலுக்கு பயன்படுத்துகிறேன். சரியா? அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். மூணாவது கேள்வி, வாட் டஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி பிரைமர்லி ஸ்டடி? ஒரு எஜுகேஷனல் சைக்காலஜி மெயினா ஃபர்ஸ்ட் எதை பார்க்குது அப்படின்னா பி ஆன்சர். அதாவது ஒருத்தர் லேர்னர் behavior in related to the educational environment. அதாவது ஒருத்தர் கற்பவரின் நடத்தை, அவர்களின் கல்வி சூழல் இரண்டையும் கருத்தில் கொண்டு இந்த எஜுகேஷன் சைக்காலஜி அப்படிங்கிற விஷயத்த நாம டீல் பண்றோம் அப்படிங்கிறாங்க. நாலாவது கேள்வி பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு டேக் which one of the following best define educational psychology? இப்ப நம்ம இவ்வளவு சைக்காலஜி டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதை வச்சு நீங்க இந்த 4 ஆப்ஷன்ல எதுவா இருக்குன்னு யோசிக்கணும். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், கல்வி தேவைகள் மற்றும் சூழல் தொடர்பான கற்பவரின் நடத்தையை பற்றிய ஆய்வு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அதாவது பி. நம்ம ஆல்ரெடி படிச்சது தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தி ஸ்டடி ஆஃப் லேர்னர் பிஹேவியர் ரிலேட்டட் டு தி எஜுகேஷனல் நீட் டு என்வாயன்மெண்ட். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, which one of the following is not focused of the educational psychology? அதாவது எது வந்து எஜுகேஷன் சைக்காலஜியை ஃபோக்கஸ் பண்ணாது? இம்ப்ரூவிங் லேர்னிங் ப்ராசஸ், ஸ்டடிங் அனிமல் பிஹேவியர். எதுவாக இருக்கும்? கண்டிப்பாக அனிமல் பிஹேவியர் மட்டும் கிடையாது. ஏன்னா அனிமல் பிஹேவியர் பற்றி நாம் பேச மாட்டோம். சரிங்களா? அனிமல் பிஹேவியர் பற்றி நாம் பேச மாட்டோம். ஏன்னா விலங்குகள் நடத்தைக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ஸ்டடிங் அனிமல் பிஹேவியரு வராது. அடுத்தது ஆறாவது கேள்வி, எஜுகேஷனல் சைக்காலஜி கேன் பி டிஸ்கிரைப்ட் as field that help in understanding. அதாவது கல்வி உளவியல் புரிந்து கொள்ள உதவும் ஒரு துறை என்று எவ்வாறு விவரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, how to
பீப்புள்ஸ் லேர்ன். எப்போவுமே நல்லா தெரிஞ்சுங்க, லேர்ன் பண்ணக்கூடிய விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கல்வி உளவியல் அப்படிங்கிறது இருக்குன்றது இது வரைக்கும் 15 பேஜில் அதில் எஜுகேஷன் சைக்காலஜி புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி அப்ளைட் த சைக்காலஜி பிரின்சிபல்ஸ் டு, கல்வி உளவியல் கோட்பாடுகளை எவ்வாறு பயன்படுத்துகிறது, தொழில்துறை வளர்ச்சி, கல்வித்துறை, அரசியல் துறை, உடற்பயிற்சி. கண்டிப்பாக இந்த எஜுகேஷன் சைக்காலஜினா எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயத்தை தான் இருக்கும். சரிங்களா? த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன், பி த ஆன்சர். அடுத்தது 8வது கேள்வி, தி மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, அதாவது ஒரு கல்வி உளவியலோட மெயின் ஃபோக்கஸ் எதுவா அப்படி இருக்கும்னா கண்டிப்பாக லேர்னர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், லேர்னர்ஸை பற்றி பேசுகிறத எஜுகேஷன் சைக்காலஜி. எவ்வளோ லேர்ன் பண்ணுவாங்க, அவங்களுடைய எஜுகேஷனல் என்வாயர்மெண்ட், அதாவது கல்வி சூழலையும் அந்த சூழலை பொறுத்து அவர்கள் எவ்வாறு கல்வி கற்பதில் பாதிக்கிறார்கள், இல்லை கல்வி எவ்வாறு கற்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு அறிவியல் தான் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கேள்வி விச் ஒன் ஆஃப் த ஃபீல்ட் இஸ் க்ளோஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன் சைக்காலஜி. இதில் வந்து எது வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா சைக்காலஜி மட்டும்தான். வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி எம்பசைஸ் இன் த லேர்னிங் ப்ராசஸ். கற்றல் செயல்பாட்டில் கல்வி உளவியல் எந்த அம்சத்தை வலியுறுத்துகிறது? கண்டிப்பாக எதுவாக இருக்கும்? த ஃபிசிக்கல் ஹெல்த் ஆஃப் லேர்னிங், த காக்னிட்டிவ் எமோஷனல் சோசியல் நீட்ஸ் ஆஃப் லேர்னர், எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ். கண்டிப்பாக எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் வராது, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் வராது. அப்போ ஃபஸ்ட்டு ஹெல்த் கேர் அப்படின்னா டாக்டர்ஸ் அதில் வந்துடும். அப்போ ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்? பியாக தான் ஆன்சர் இருக்கும். கற்பவரி அறிவாற்றல், உணர்ச்சி மற்றும் சமூக தேவை, த காக்னிட்டிவ் எமோஷனல் அண்ட் சோசியல் நீட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் பற்றி படிக்கிறது தான் இந்த கல்வி உளவியல். அடுத்த கொஸ்டின் 11வது, what is the primary focus of educational psychology? So what is the primary focus of, எப்பவுமே எஜுகேஷனல் சைக்காலஜியோட பிரைமரி ஃபோக்கஸ் அப்படின்னா நம்ம முன்னாடி நிறைய விஷயம் பார்த்தோம். பட் இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? முன்ன வந்து இதே பிரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் சைக்காலஜிக்கு என்ன ஒருத்தருடைய கற்றல் லேர்னிங் கெப்பாசிட்டி, அப்புறம் அவருடைய லேர்னிங் என்வரன்மெண்ட் பற்றி பேசணும். 2வது ஃபோக்கஸ் பண்ணுறது எது? அப்ளிகேஷன் ஆஃப் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் டு எஜுகேஷன், அதாவது கல்வி உளவியல் கோட்பாடுகளின் பயன்பாடுகள் எப்படி இருக்கு, கல்வி உளவியல் வந்து எந்த அளவுக்கு. ஏன்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கல்வி உளவியல் அப்படிங்கிற துறையே இருக்கு. சரிங்களா? ரிசல்ட்டை தான் கண்டிப்பாக அதை ஃபோக்கஸ் பண்ணும். யாரை ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த படிக்கிறவங்களையும் அவங்கள சூழலையும். ஸோ அதை வைத்து நாம் கல்வி உளவியலை பயன்படுத்தி நாம் ஒரு டீச் பண்ணும்போது, ஒரு கல்வி கற்பிக்கும் போது அவங்களுடைய நடத்தை, அந்த எமோஷனல் இதெல்லாம் எந்த மாதிரியாக மாறுது அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதான் முதன்மை கவனம் பெறுகிறது. சரிங்களா? 12வது கொஸ்டின், எஜுகேஷன் சைக்காலஜி மெயின்லி ஸ்டடிட் பிஹேவியர் ஆஃப் விச் குரூப். எஜுகேஷன் சைக்காலஜி மெயின்லி ஸ்டடிட் இன் பிஹேவியர் ஆஃப் விச் குரூப், அதாவது எந்த குரூப் பீப்புள்ஸ் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி நம்ம ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னா சி, அதாவது லேர்னர்ஸ் ரிலேட்டட் த எஜுகேஷனல் என்விரான்மெண்ட். கற்போர் தங்கள் கல்வி சூழல் தொடர்பாக, கற்போரும் அவருடைய கல்வி சூழலும் அவரோட சூழலையும் சேர்த்து நம்ம படிக்கிறத என்ன சொல்லுவோம்? இந்த கல்வி உளவியல். அடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி கேன் பி டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் அட்டெம்ப்ட். கல்வி உளவியலை முயற்சிக்கும் ஒரு துறையாக சிறப்பாக எப்படி விவரிக்கலாம்? ஒரு எஜுகேஷன் சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு துறை, அதை எப்படி வந்து ஸ்பெஷலாக விவரிக்கலாம் உங்களுடைய லேர்னிங்கில் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போதுக்கான ஆன்சர் பி. கண்டிப்பாக எதை இம்ப்ரூவ் பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இம்ப்ரூவ் த லேர்னிங் ப்ராசஸ். யார்? லேர்னரோடது. சரியா? ஸோ அதான் பி ஆன்சர். கற்றல் செயல்முறையை புரிந்து கொண்டு மேம்படுத்துதல். அடுத்தது 14வது கேள்வி, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் மென்ஷன்ட் ஆஸ் ஃபோக்கஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. இது வந்து எது ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல அப்படிங்க. அங்கே பார்த்தோம் அனிமல்ஸ் பார்த்தோமா, அதே மாதிரி இன்னொரு கேள்வி, அதனுடைய ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. எது எக்ஸ்பிளைன்? சோசியல் பிஹேவியர் அவுட் சைட் ஸ்கூல். நம்ம அவுட் சைட் ஸ்கூல் பற்றி சோசியல் ஒரு லேர்னர் இருக்காங்கன்னா அவுட் சைட் ஸ்கூல் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறதில்ல. கண்டிப்பாக நாம் வித்தின் த கிளாஸ் ரூம் வந்து எப்படி இருக்கும், அவன் எப்படி ஸ்டடி பண்ணுவான், அவனுக்கு ஸ்டடியில் என்ன, லேர்னிங்கில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அவுட் சைட் த ஸ்கூலோட அவன் பிஹேவியரை பற்றி பேசும்போது அது சோசியல் சைக்காலஜியில் வந்துடும். ஸோ 15வது கேள்வி, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி. அதாவது ஒரு எஜுகேஷனுக்கும் சைக்காலஜிக்கும் ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து சைக்காலஜி இஸ் அப்ளை டு என்ஹான்ஸ் எஜுகேஷனல் அவுட்கம். அதாவது ஒரு சைக்காலஜிக்கலாக நான் ஒரு அப்ரோச் பண்ணுறேன் எது டீச்சிங்கில்,
அது எப்படி இருக்குன்னா எந்த மாதிரி அவுட்கம் அவருடைய எஜுகேஷன் லேர்னிங் ப்ராசஸோட அவுட்கம் எப்படி இருக்கு, என்ஹான்ஸ் பண்ணுதா, டெவலப் பண்ணுதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கறது தான் என்ன சொல்கிறோம், வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜினா இப்படி தான் கேட்பாங்க. அடுத்தது எஜுகேஷன் சைக்காலஜி அட்டம் டு ஸ்டடி ஹியூமன் பிஹேவியர் டு ரிலேஷன், அதாவது கல்வி உளவியல் மனித நடத்தை தொடர்பாக ஆய்வு செய்ய எது முயற்சிக்குது. இப்போ எஜுகேஷன் சைக்காலஜி வந்து ஹியூமன் பிஹேவியரில் எந்த பிஹேவியரை அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் நீட்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட், அதாவது அவன் சுற்றுச்சூழலை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவன் லேர்னிங்கில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டையும் அவங்க யார் வந்து எந்த துறை வந்து டீல் பண்ணுது, எஜுகேஷன் சைக்காலஜி டீல் பண்ணுது. எஜுகேஷன் சைக்காலஜி இதை டீல் பண்ணுது, அவருடைய என்வரான்மெண்ட்டை டீல் பண்ணுது. ஸோ நம்ம இந்த மாதிரி நாம் இதில் இருக்குதுலேருந்து நாம் பிரித்து எடுக்கணும். சரிங்களா? அடுத்தது விச் ஆர் த சப்ஜெக்ட் ஸ்டடிங் எஜுகேஷனல் சைக்காலஜி, எந்த சப்ஜெக்ட் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி யார் படிப்பாங்க, யார் படிக்கணும் அப்படின்னா லேர்னர்ஸ் படிக்கணும். ஆசிரியர்களா? கண்டிப்பாக கிடையாது, லேர்னர்ஸ் தான். அவங்களுக்காக தான் நான் கல்வி உளவியலே இருக்கு. யாரும் கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். இப்போ இதில் டீச்சர்ஸ் வருவாங்களான்னா டீச் பண்ணுறவங்க, ஆனால் கற்போர் தான் சரியான ஆன்சர். டீச்சர்ஸும் கற்றுக்கணும் எப்படி டீச் பண்ணணும். அப்போ அவங்களும் ஒரு டைப் ஆஃப் லேர்னர்ஸ் தான். ஸோ இதை வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறது. அப்போ கற்போர் அப்படிங்கிறவங்க தான் எல்லா லேர்னர்ஸும் யூ ஷுட் பி ஸ்டடி த எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட் எசென்சியல் எஜுகேஷனல் சைக்காலஜி, இந்த கல்வி உளவியல் கீழ்கண்டது எது இன்றியமையாதது அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமான விஷயம் என்வரான்மெண்ட் தான். கண்டிப்பாக நான் பி தான் ஆன்சர் சொல்கிறாங்க. சொல்கிறோம் ஏன் அப்படின்னா த என்வரான்மெண்டல் விச் லேர்னர்ஸ் இன் எஜுகேட்டட், கண்டிப்பாக கற்பவன் கல்வி கற்கும் சூழலை பற்றிய, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எஜுகேஷனல் சைக்காலஜி கல்வி, அதை கற்கக்கூடிய சூழல், அவருடைய என்வரான்மெண்ட்டை பொறுத்து தான் மொத்த டீமும் மாறும். ஸோ மொத்த அந்த சைக்காலஜிக்கல் பேலன்ஸே நடக்கும், ஸ்டடி நடக்கும், லேர்னிங் நடக்கும், அவனோட அவுட்கம் நடக்கும், என்ஹான்ஸ்மெண்ட் நடக்கும், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நடக்கும். எவ்ரி திங் பிலாங்ஸ் டு விச் ஒன், தி எஜுகேஷனல் சைக்காலஜி விச் இஸ் டீல்ஸ் வித் தி என்வரான்மெண்ட் in which learner is educated அப்படிங்கிறது தான் இங்கே மீதியெல்லாம் கொடுக்க முடியாது. சரிங்களா? அடுத்தது 19th கொஸ்டின், எஜுகேஷனல் சைக்காலஜி கேன் பி கன்சிடர்ட். இப்போ என்னன்னா எஜுகேஷனல் சைக்காலஜி எப்படி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்லுவோம், சி த பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி த அப்ளை டு பிரின்சிபல் டு எஜுகேஷன். அதாவது சில கொள்கைகள் வந்து சைக்காலஜியில் நார்மலாக ஒரு மனிதன் மேலே மனிதனுக்குன்னு மனிதன் பற்றி படிக்கக்கூடிய சைக்காலஜி அந்த உளவியல் அந்த சில கொள்கைகள் அது எஜுகேஷனுக்கு பயன்படுத்தி அதை வந்து எஜுகேஷன் சைக்காலஜியாக மாற்றுறாங்க. சரியா? அதனால் அவனுடைய லேர்னர், அதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றல் கற்பித்தல் அந்த முறைகளில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் போது இந்த எஜுகேஷன் சைக்காலஜி வந்து வெகுவாக என்னாகுது, கன்சிடர் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சி ஆன்சர். அடுத்தது 20th கொஸ்டின், which one of the following best summarize the goal to educational psychology, பின்வருவற்றில் எது கல்வி உளவியலின் குறிக்கோள் மிக சிறப்பாக விளங்குகிறது. which one of the best summarized, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்து நீங்கள் முடிவு பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அனலைசிங் ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நமக்கு தேவையில்லை. ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்னா எஜுகேஷனோட ஹிஸ்ட்ரி கேட்குறாங்க, தேவையில்லை. ஸ்கூல் கிளாஸ் ரூம் டிசைன் பார்க்கும், இது வந்து ஆர்கிடெக்ட். ட்ரைனிங் எஜுகேஷன் பாலிசி மேக்கர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எஜுகேஷனை எப்படி ட்ரீட் பண்ணலாம், இது இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். முக்கியமாக என்னது, டீச்சிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும், லேர்னிங் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ரெண்டு பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எஜுகேஷனல் சைக்காலஜி. அதாவது கற்றல் கற்பித்தல் செயல்முறைகளை புரிந்து கொண்டு மேம்படுத்துதல் அப்படின்றாங்க. அடுத்து 21வது கேள்வி, அசஸ்மெண்ட் ரீசன் நிறைய கேட்குறாங்க இல்லைங்களா, அதுக்காக கொடுத்துருக்கேன். இது ஒரு 20 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். மொத்தம் 70 கொஸ்டின். தேவையானவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தி அசஸ்மெண்ட் ரீசன் எஜுகேஷனல் சைக்காலஜி ஃபோக்கஸ் த பிஹேவியர் ஆஃப் லேர்னர் ரிலேட்டட் டு த எஜுகேஷனல் என்வரான்மெண்ட். ஸோ லேர்னர்ஸ் பிஹேவியர் இன் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த சரௌண்டிங். கல்வி உளவியல் கல்வி சூழலுடன் தொடர்புடைய கற்பவரின் நடத்தையில் கவனம் செலுத்துகிறது. கற்பவரின் நடத்தையை அவர்கள் சூழலால் பாதிக்கப்படுவதில்லை. 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒருத்தன் வந்து எப்போ பாதிப்பான், கண்டிப்பாக சூழல் வந்து அவனை ஸ்டடி பண்ணலாமா, அவனை லேர்ன் பண்ண விடுதா இல்லையா அப்படிங்கிறது யார் முடிவு பண்ணுவா, கண்டிப்பாக சூழல் தான் முடிவு பண்ணும். என்வரான்மெண்ட்டை பொறுத்து தான் அவனுடைய, ஏற்கனவே அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் முன்னாடி இன்னும் ஒரு இதுக்கு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண முன்னாடி அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். எப்படின்னா, நல்லா படிக்கிற பையன், 4 நல்லா படிக்காத பசங்க, 4 நல்லா படிக்கிற பசங்க, ஒருத்தன் சுமாராக படிக்கிற பையன்,
அப்படின்ற ரேஷியோவில் நம்ம பேஸ் குரூப்ஸ் சேர்க்கும் போது என்ன மாதிரியா நடக்கும், அந்த சூழலால் ஒன்று உருப்படலாம், இல்லாட்டி மீதி பேரும் வீணாக போகலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ராபிலிட்டி தான் இங்கே பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக அப்போ என்ன ஆன்சர் இருக்கும், சி ஆன்சர் இருக்கும். என்ன சொல்கிறாங்க, ஏ ட்ரூ, பட் இது என்னது, சரௌண்டிங்ஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா சரியா இருந்திருக்கும், எஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். புரியுதுங்களா, கிளியருங்களா? கல்வி உளவியல் என்பது உளவியலை கல்விக்கு பயன்படுத்துவதாகும். கல்வி கோட்பாடுகள் கல்வி செயல்முறைகள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை இது ஆய்வு செய்கிறது. Educational psychology is concerned with applying psychology of education. It studied how psychological theories can be influence the educational process. அப்போ கண்டிப்பாக ரெண்டுமே ட்ரூ, கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா எஜுகேஷன் சைக்காலஜி வந்து சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜி வந்து சைக்காலஜி பிரின்சிபலை வந்து எஜுகேஷன் அப்ளை பண்ணுறது தான். இதனால் என்ன நடக்குது, இந்த இன்ஃப்ளூயன்ஸால் லேர்னிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது 23வது கேள்வி. எஜுகேஷனல் சைக்காலஜி ஸ்டடி இன் பிஹேவியர் ஆஃப் த லேர்னர்ஸ். இட் இஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் டு ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட் டு லேர்னர்ஸ். எஜுகேஷனல் சைக்காலஜி ஸ்டடி இன் பிஹேவியர் ஆஃப் லேர்னர். ஃபர்ஸ்ட் வந்து பிஹேவியரை நம்ம பார்க்கணும். அந்த பிஹேவியர் எப்படி இருக்கும், அதனுடைய லேர்னிங் ப்ராசஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே என்ன ரெண்டாவது என்ன ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட்ல சுற்றி யாரும் உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அதாவது நியர்பை அவுட் ஆஃப் த ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்டோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லேர்ன் பண்ற மாதிரியான ஒரு, அதனால ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. எஜுகேஷன் சைக்காலஜி எய்ம்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம் ரிலேட்டட் டு எஜுகேஷன். த ஃபீல்ட் ஆஃப் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, த ஃபீல்ட் ஃபோக்கஸ் ஆன் போத் த ப்ராசஸ் அண்ட் அவுட்கம் ஆஃப் த எஜுகேஷன் அப்படிங்கிறாங்க. எஜுகேஷன் சைக்காலஜி எய்ம்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம் ரிலேட்டட் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதெல்லாம் சால்வ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இது உண்மையான நம்மது ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. ஏன்னா ஏஆர் இஸ் என்னது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்றாங்க. அடுத்த கொஸ்டின். அசன் தி எஜுகேஷன் சைக்காலஜி ஒன்லி ஃபோக்கஸ் த மென்டல் டெவலப்மெண்ட் ஆஃப் லேர்னர்ஸ். தி எக்ஸ்க்ளூட் அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் எமோஷனல் சோசியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு கல்வி உளவியல் கற்பவர்களின் மன வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. இது மன வளர்ச்சி கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது 26வது கேள்வி. தி எஜுகேஷனல் சைக்காலஜி இன்வால்வ் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் அண்ட் எஜுகேஷன். ஸோ ரீசன் வந்து தி அப்ளிகேஷன் ஆஃப் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் கேன் ஹெல்ப் இம்ப்ரூவ் த எஜுகேஷனல் அவுட்கம். அதாவது கல்வி உளவியல் என்பது கல்வி கற்பதில் ஏற்படும் சிக்கல்கள், செயல்முறைகள் மற்றும் அதனால் வர ரிசல்ட்டு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்கு உள்ளடக்கியதுன்ட்டாங்க. இது கரெக்டு. ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம ரெகுலராக நிறைய தடவை பார்த்துட்டோம். காரணம், உளவியல் கோட்பாடுகளின் பயன்பாடு கல்வி விளைவுகளை மேம்படுத்த உதவும். அப்போ உளவியல் கோட்பாடுகளின் பயன்பாடு கல்வியால் ஏற்படக்கூடிய அவுட்கம்ஸ் விளைவுகள் அவுட்கம்ஸை மேம்படுத்த உதவுங்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், போத் ஏ அண்ட் ட்ரூ. ஏ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறாங்க, ஆர் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்தது 27. ஸோ கல்வி உளவியல் என்பது மக்கள் தங்கள் சமூக சூழலில் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி ஆய்வாகும். காரணம், இது குறிப்பாக கல்வி சூழல்கள் தொடர்பான நடத்தியில் கவனம் செலுத்துகிறது அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் இங்கிலீஷில் படிக்கிறேன். தி எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு பீப்புள்ஸ் பிஹேவ் இன் தர் சோசியல் என்வரான்மெண்ட். இட் ஸ்பெசிஃபிக்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த பிஹேவியர் இன் ரிலேட்டட் டு த எஜுகேஷனல் என்வரான்மெண்ட். ஸோ இது என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஏ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரீசன் ட்ரூ, அசன் ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏன் அசன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா கல்வி உளவியல் வந்து என்ன சமூக சூழலை பத்தி எதுவுமே சமூக சூழலை எப்படி கத்துக்குவான் அப்படின்லாம் அவங்க பேசல. அவன் ஸ்டடி லேர்னிங், அதாவது சமூக சூழலில் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் வேற, லேர்னிங் வேற. நடந்து அப்படின்னா பிஹேவ் வேற, ஆக்ட் வேற. 28வது கேள்வி. எஜுகேஷனல் சைக்காலஜி ஒன்லி ஃபோக்கஸ் ஆஃப் த ப்ராப்ளம் வித் ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் செட்டிங். அடுத்தது ரீசன். இட் ஆல்சோ எக்ஸ்ப்ளோர் லேர்னிங் டைவர்ஸ் என்வரான்மெண்ட் அவுட்சைட் த கிளாஸ் ரூம். என்ன சொல்றாங்க, கல்வி உளவியல் பாரம்பரிய வகுப்புமுறை அமைப்புகளில் உள்ள சிக்கல்களை மட்டுமே கவனம் செலுத்துகிறது. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்க அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு தேவையான லேர்னர்ஸ் எப்படி இருக்கணும், அவன் லேர்னிங் கெப்பாசிட்டி என்ன, அவன் என்ன மாதிரியான மென்டாலிட்டியில் அங்கே கிளாஸ்ல உட்காந்துருக்கான்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னோம். லேர்னர் சென்டர் சயின்ஸ் இஸ் நோன் அஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி. ஸோ இது வாய்ப்பே கிடையாது. அடுத்தது, இட் இஸ் எக்ஸ்ப்ளோர் த லேர்னிங் த டைவர்ஸ் என்வரான்மெண்ட் அவுட் சைட் த கிளாஸ் ரூம்.
ஸோ இது கரெக்ட். வகுப்பறைக்கு வெளியே பல்வேறு சூழல்களை கற்றலை ஆராய்கிறது. ஏன்னா ஆல் கிளாஸ் ரூம்ஸ் ஆர் நாட் அ ஃபோர் வால்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா கிளாஸ் ரூமுக்கும் 4 சுவர்கள் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ கிளியருங்களா? அடுத்து 29வது கேள்வி. The study of learners' behavior or the educational environment as a primary aspect of educational psychology recently helps the developing strategy enhancing learning experience. கல்வி சூழலில் கற்பவர் நடத்தையை படிப்பது கல்வி உளவியலின் முதன்மை அம்சமாகும். காரணம், இது கற்றல் அனுபவங்களை மேம்படுத்துவதற்காக உத்திகளுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறாங்க. அப்ப கண்டிப்பா என்னது A and B ஆர் ட்ரூ ஆர் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A அப்படிங்கிற கரெக்ட் தான். அடுத்தது 30வது கேள்வி. கல்வி உளவியலின் கற்றலின் உணர்ச்சி அம்சங்களை கையாளுகிறது. காரணம், கல்வி உள்ளடக்கத்துடன் ஈடுபடுவதற்கான கற்பவரின் திறனை உணர்ச்சிகளை பாதிக்கலாம். அப்படின்னு ஆன்சர் A and R வந்து ட்ரூ ஆர் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A. ஸோ மீதி இருக்க 40 கேள்விகளை நான் என்ன மீதி இருக்க 40 கேள்விகளும் நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃபா வந்து கீழே வந்து டிரைவ் லிங்க்ல போட்டு அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகள் வரும் உங்களுக்கு. நீங்க தேவையானவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றீங்க அந்த அளவுக்கு கொஷின்ஸ், ஆன்சர்ஸ், கிளாஸஸ், சைக்காலஜி கிளாஸஸ் நிறைய போடுவோம். ஸோ நீங்க சப்போர்ட்டை பொறுத்து தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஹெல்ப் பண்ணுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்றோம். நன்றி, வணக்கம்.